அல்லாஹ் சொல்லுவான், ஆதா திக்ருன் முபாரக் என்று சொல்லுகிறான். குர்ஆனை பரக்கத் பொருந்திய வேதம் என்று சொல்லுகிறான். மழை நீரை பார்த்து சொல்லுகிற போதும் அல்லாஹ் சொல்லுவான், தண்ணீரை பார்த்து, இன்னா அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா. குர்ஆனுக்கும் தண்ணீருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. அதைத்தான் நான் உங்களோடு பகிரப் போகிறேன். குர்ஆனையும் அல்லாஹ் பரக்கத் என்கிறான், தண்ணீரையும் பரக்கத் என்கிறான். பரக்கத்துனா முதல்ல என்ன? தமிழிலே அர்த்தம் இல்லாத வார்த்தை. அபிவிருத்தி என்றால் தவறு, கூடுதல் என்றால் தவறு, பெருகுதல் என்றால் தவறு, அதிகமாகுதல் என்றால் தவறு. பரக்கத்திற்கு தமிழில் ஒற்றை வரியில் சொல்ல முடியாது. ஒன்று ஒன்றாகவே இருக்கும். 1,00,000 வேலையை பார்க்க, அதான் பரக்கத். நாம் எல்லாம் அநீதிகளிலே ஓடி இருப்போம். அகல் போர் நடக்கிறது. 30 பேர்கள் சேர்ந்து 40 குளம் தோண்ட வேண்டும். கடுமையான பசி தோண்டிக் கொண்டிருக்கிற போது ஒரு சகாபி சத்தமே இல்லாமல் ஆடையை தூக்கி அண்ணனிடத்தில் காட்டுகிறார். வயிற்றை ஒரு செங்கல் வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. கடுமையான பசிங்கிறத காட்டுறார். அவருக்கு பெருமானார் மற்றவர்களுக்கு தெரியாமல் தன்னாடையை தூக்கினார்கள். 3 செங்கல் வைத்து கட்டப்பட்டிருக்கிறார். அவர் பார்த்தார், அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு ஒண்ணுதான், ஒரு 3 செங்கல் ரசூலுக்கு. இதை பார்த்து கொண்டே இருந்த ஜாபிர் ரலியல்லாஹு பெருமானாரும் அவரும் பசியோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள். மனைவியிடத்தில் எத்தனை பேருக்கு நம் வீட்டில் உணவு ஏற்பாடு செய்ய முடியும்? மனைவி சொன்னார்கள், 5 பேருக்கான உணவு இருக்கிறது. அவருக்கு ஆனந்தம். ரசூலுக்கும் பசியோடு இருந்த சஹாபிக்கும் தானும் பசியோடு இருக்கிறார். 3 பேர் ரசூலிடத்திலே சென்றார். நாயகமே, 5 பேருக்கு சாப்பாடு வீட்டில் இருக்கிறது. ஏற்கனவே உங்கள் இருவரையும் பார்த்தேன், நானும் இருக்கிறேன். என்ன 2 பேர் வேணும் சொல்லுங்க, வீட்டுக்கு போகணும். பெருமானார் பிலாலை அழையுங்கள். வகு அண்டா சௌகா. பிலால் சப்தத்தில் உயர்ந்தவர். அவர் குரல் கொடுத்தால் குரல் அரசு வரை கேட்கும். அழையுங்கள் பிலால். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு நினைச்சாங்க 4வது பிலால். பெருமானார் பிலால் ரலியல்லாஹு வந்தவுடன் 500 பேர்கள் குடி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஜாபிரின் வீட்டில் விருந்தான். பொதுவா பசியில காது பஞ்சடிச்சு போயிடும். காது கேட்காது. ரொம்ப பசியா இருந்தா நேரா போய், நாயகமே 500 இல்லை 5 பேர்த்துக்கு தான் வீட்டிலே உணவு, நீங்கள் 500 இருக்கிறீர்கள். அழையுங்கள் பிலால். 5 பேரின் உணவை 500 பேர் சாப்பிட்டார்கள். அந்த உணவு அப்படியே இருந்தது. பெருமானார் சாப்பிட்டு முடித்து விட்டு சொன்னார்கள், ரப்புதான் எங்களுக்கு உணவு கொடுத்தார். ரப்புதான் உணவு கொடுத்தார். இதான் பரக்கத். 5 இருக்கும் 500 பேர்களின் பசியை அகற்றும். இந்த பரக்கத் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் குர்ஆனுக்கும் தண்ணீருக்கும் பயன்படுத்துகிறான். இந்த பரக்கத் நிறைந்த குர்ஆன் தான் இங்கே கொடுக்கப்படுகிறது. மதரசாக்களில் குர்ஆனும் குர்ஆனை சார்ந்து இருக்கிற ஹதீஸ்கள், ஃபிக்ஹ்கள், உசூல்கள், அடிப்படைகள் இங்கு வழங்கப்படுகிறது. தண்ணீர் எப்படி உயிர் வாழ்வதற்கு அவசியமோ, குர்ஆன் உள்ளம் வாழ்வதற்கு அவசியம். தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது. குர்ஆன் மட்டும் இல்லை என்று சொன்னால், அதா விதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், உள்ளங்கள் இறந்து போய்விடும். எவ்வளவு அற்புதமான குர்ஆன்! ஆனால் அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எவ்வளவு இருக்கிறது? வருகை வந்திருப்பவர்கள் இந்த மாணவர்களோடு நம்மையும் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இவங்க காலையில சுபுவுக்கு பின்னாடி ஒரு ஜுது ஓதுவாங்க, குறைஞ்சது ஒரு யாசீன் பாத்தியா. மகரிபுக்கு பிறகு ஓதுவார்கள். அந்த தண்ணீரை எடுத்து குடித்துக் கொள்கிறார்கள். அதன் மூலமாக தன்னுடைய ஆன்மாவை வளர்த்துக் கொள்கிறார்கள். உடலுக்கு உணவு கொடுப்பதை போல உள்ளத்திற்கு இவர்கள் தினமும் உணவு கொடுத்துக் கொள்கிறார்கள். நாம எப்படி இருக்கிறோம்? கோயம்புத்தூர்ல நடந்ததை சொல்லுவேன். ஒரு ஆஜியாருக்கு வயசு 70. முகமது அலி ஆஜியார் திருநெல்வேலியிலிருந்து அவர் வந்தவர்.
பொதுவாகவே இந்த பெரியவர்களிடத்தில் பிளாஷ்பேக் கேட்டால் அழகாக சொல்லுவார்கள். அதே நீங்க எப்படி வந்தீங்க? நான் திருநெல்வேலியிலிருந்து ஒட்டுச்சாக்கை எடுத்துக்கொண்டு இந்த கரும்பு கடைக்கு வந்தேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சின்ன வியாபாரம், அல்லாஹ் பரக்கத்து செய்தான். இன்றைக்கு 7 கடை இருக்கிறது, 80 பேர் என்னிடத்தில் வேலை செய்கிறார். சந்தோஷம் ஆஜியார். இது 70 தாண்டுகிறீர்கள், உங்கள் வயது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மறுமைக்காக வேண்டி என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் நாளை மறுமையிலே குர்ஆன் ஓத தெரியுமா என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? எத்தனை சூரா மனப்பாடம் உங்களுக்கு என்று கேட்கிற போது ஆஜியார் 70 வயது, வருடத்திற்கு ஒரு சூரா. 15 வயசை விட்டு விடுவோம் அலியா பருவம். பாக்கி இருக்கிற 55 ஆண்டுகளில் வருடத்திற்கு ஒரு சூரா. பக்கராவிலிருந்து வானம் பின்னாடி இருந்து வைப்போம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹ், தப்பத் யதா என்று ஒரு 55 சூரா தெரிய வேண்டுமே. துன்யாவிலே இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிற நீங்கள் ஆகிரத்திற்காக எவ்வளவு படி எடுத்து வைத்திருக்கிறீர்கள்? அவர் கவலையோடு சொன்னார், ஹஸரத் 4 சூறாவில் தான் என் வண்டி ஓடும். குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் இல்ல, குல் அஊது பிரப்பின் நாஸ் இல்ல, இல்லையா? 50 சூறாவில் காடிக்கு 4 வண்டி மாதிரி என் வண்டி 4 தான் ஓடுது. நீங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு வண்டி இதெல்லாம் ஓடுற மாதிரியே தெரியுது. அல்லாஹ்ட்ட போய் இப்படி பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டது என்னவோ அவர் மனதில் பட்டது. 76 வயதில் அவர் வஃபாத்தாகிறார். வஃபாத்தாகிற போது அவர் ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனினுடைய 30 ஜுஸுவையும் மனனம் செய்ய ஹாஃபிஸ். முடியாது என்பது எதுவுமே இல்லை. நாம் நினைத்தாலும் முடியும். அல்லாஹ் வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர். தண்ணீர் எப்படி உயிர் வாழ அவசியமோ, குர்ஆன் உள்ளம் வாழ அவசியம் இல்லையா? மழையின் வருகையை யாராவது மூடி போட்டு தடுக்க முடியுமா? மழை பெய்யறத மூடி போட்டு குர்ஆனின் வருகையை உலகத்திலே தடுப்பதற்கு யாரும் கிடையாது. என்னென்னவோ உலகத்தில் முயற்சிகள் நடக்கிறது. குர்ஆனை ஒழிக்க வேண்டும், 24 ஆயத்துக்களை எடுக்க வேண்டும், என்னென்னவோ. ஒரு புள்ளியை கூட யாராலும் மாற்ற முடியாது. குர்ஆன் மழை நீரை போல அதன் வருகையை யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் குர்ஆனை பார்த்து, குர்ஆனின் கருத்துக்களை பார்த்து இஸ்லாம் வளர்ந்து கொண்டு யாராலும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு சூரா எழுதி கேட்டார்கள், நாட்டில் பாதி வருகிறேன் என்றார்கள். ஃபைசிங்கிற கவிஞன் சாதாரண ஆள் இல்லை, நம்ம கவிஞர்கள் மாதிரி இல்லை. ஃபைசியினுடைய கவியின் திறன் என்ன தெரியுமா? புள்ளி இல்லாத எழுத்துக்களை குர்ஆனுக்கு தஃசீர் செய்கிறார். சவாத்திபுல் இல்ஹாம், அந்த தஃசீர்ல புள்ளியே இருக்கு. அலிஃபை பயன்படுத்துவார், பாவ ஒரு புள்ளி இருந்தா அவருக்கு கேவலம். ஒரு 2 புள்ளி இருந்தா ரொம்ப கேவலம். 3 புள்ளி இருந்துச்சுன்னா பார்க்கவே மாட்டார். காரணம் கேட்டார்கள், ஏன் புள்ளி இல்லாத எழுத்துக்களை தேர்வு செய்கின்றனர்? அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் அல்லாஹ் புள்ளி உள்ள எழுத்துக்களை எடுக்கவே இல்லை. அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரசூலின் மீது புள்ளி கூட விடக்கூடாது என்று புள்ளி உள்ள எழுத்துக்களை தேர்வு செய்யவில்லை. அதனால் என் கவிதையிலும் புள்ளி வராது. அவர்கிட்ட போய் காசை கொடுத்தான், நாட்டை கொடுத்தான். இன்னும் ஆத்தீனா மாதிரி ஒரு சூறா எழுதி கொடுன்னா அவர் பார்த்த 6 மாசம் அவகாசம். கடைசியில் எழுதினார் அந்த சூறாவை அப்படின்னு எழுதிட்டு பின்குறிப்பு கொடுத்தார். லா ஹத்தலி மஹாமிதிஹி வலா ஹத்தலி மகாரிமிஹி மாகுல்லா சாஹிலல்லா. இதுக்கு புள்ளியே இருக்காது. இந்த இன்னா ஆத்தீனாவை புகழ்வதற்கு எல்லை இல்லை. வலா ஹத்தலி மகாரிமிஹி,
அதில் இருக்கிற நற்குணங்களை நற்கருத்துக்களை எண்ணி முடிக்க முடியவில்லை. இது கரையில்லா கடல், மாப்புல்லா சாகிலல்லா, இதோடு என்னால் போட்டி போட முடியாது என்றார். குர்ஆன் தண்ணீரை போல மலையை போல அதை தடுத்து நிறுத்த உலகம் முயற்சித்தால் ஒன்றும் நடக்காது. அதைத்தான் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும். குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது. நாம யார்? குர்ஆனை பெற்றவர்கள் என்ற இந்த உத்வேகம். பாம்பு நினைத்ததாம் குட்டி பாம்பு கீரியை பார்த்தவுடன் தாய் பாம்பு பதறுவதை போல பார்க்கிறது. நம்ம அம்மாவை கூட கீரி பலசாலி என்று முடிவு செய்தது. கீரி செல்லுகிற போது ஒரு பூனை கீரியை பார்க்கிறார். பூனையை பார்த்து கீரி ஓடிச்சு. அப்ப கீரியை விட பூனை பலசாலி, அந்த பலசாலிக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று குட்டி பாம்பு போனது. நாயை பார்த்தவுடன் பூனை ஓடியது. பூனையை விட பலசாலி நாய், அதுக்கு போய் நன்றி சொல்லிடலாம். அந்த நாய் வந்து நிற்கிற போது ஒரு சின்ன பையன் கல் எடுத்து நாயின் மீது அடிக்கிறான். ஓடுனா நாய் ஓடிடுச்சு. இந்த பையன் பெரிய பலசாலி. இந்த சின்ன பையனை ஒரு வாலிபன் வந்து, ஏண்டா சும்மா அடிக்கிற நாயை ஏண்டா அடிச்சேன், அவனை துரத்தி விட்டான். சின்ன பையன் ஓடுறான். அப்ப இந்த பாம்பு வந்து இந்த வாலிபனுக்கு நன்றி சொல்லலாம் என்று படம் எடுத்ததோ இல்லையோ, வாலிபன் ஓடி போனான். அப்பதான் நினைச்சா உண்மையிலே பலசாலி நாம தான், உண்மையிலேயே பலசாலி நாம. உலகத்தின் பலசாலிகள், மார்க்கத்தின் ஆர்மிகள், உலமாக்கள், மார்க்கத்தின் ஆர்மிகள், அந்த ஆர்மிகளை உருவாக்குகிற ராணுவ தளம் மன்னர்கள் உள்ளார். இது ஒரு மிலிட்டரி போர்ஸ். இது இல்லை என்று சொன்னால் உலமாக்கள் இல்லை, உலமாக்கள் இல்லை என்று சொன்னால் மார்க்கம் இல்லை, மார்க்கம் இல்லை என்றால் மனிதன் இல்லை, எல்லாம் இல்லை. அன்புக்குரியவர்களே, எப்படி தண்ணீரை தடுக்க முடியாதோ குர்ஆனுடைய வருகையையும் தடுக்க முடியாது. மழையினுடைய நீரை யாராவது எண்ணி முடித்தவர்கள் இருக்கிறார்களா? கத்ராத்துகள், வானிலிருந்து பெய்கிற மழை, அதனுடைய துளிகளை எண்ணி முடித்தவர் உலகத்தில் இருக்கிறான? குர்ஆனின் கருத்துக்களையும் எண்ணி முடித்தவர்கள் யார்கள்? எல்லா நூல்களுக்கும் எல்லை இருக்கிறது. அதை முடிச்சுட்டு போயிடலாம், அவ்வளவுதான், பாஸ் ஆயிடலாம், அதை படிச்சத பாஸ் ஆயிடலாம். ஆனால் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் நீங்கள் படித்திருக்கிற, நாம் படித்திருக்கிற இது மழை நீரை போல இதனுடைய கருத்துக்கள் யனாபியுல் இல்மி வல் ஹுதா. எந்த துறையை குர்ஆனிடத்தில் கேட்டாலும் குர்ஆன் பேசும். எதை கேட்டால் வானியல் வேண்டுமா? வானசாஸ்திரம் பேசுகிறது. 1000 கோடி செலவழித்து கண்டுபிடிச்சத குர்ஆன் அழகாக சொல்லுகிறது. முதல்ல எல்லாம் பூமியெல்லாம் உருண்டேன்னா, அவருக்கு அதுக்கு முன்னாடி தட்டேன்னா, இப்ப என்னடா சொன்னா கோழி குட்டமாக இருக்குங்கிறான். அல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான். என்னது? பாத தாவிக்க தஹா வல்லால பாத தாவிக்க தஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த பூமி என்பது உருண்டையும் அல்ல, தட்டையும் அல்ல, கொஞ்சம் சாஞ்சு போய் இருக்குங்கிறான். வான வீதிகள் இன்றைக்கு அகலமாகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. பைனாக்குலரை வச்சு, அதை வச்சு, இதை வச்சு வான வீதிலாம் இப்ப பெருசாகிட்டே வருது. வானத்தை அளக்கலாம், பூமியை அளக்கிற மாதிரி வானத்தை அளக்கலாம். அது 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், அந்த சமாஅ பனைனாஹா பிஐதின் வ இன்னா லமூசிஊன். நான் என் கையால் வானத்தை படைத்தேன், அதை நானே விசாலப்படுத்துகிறேன் என்கிறான் அல்லாஹ். 1400 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இருக்க அணு ஆயுதத்தை கூட அல்லாஹ் சொல்றான், வல் முர்சலாத்தி உர்ஃபா. எல்லை குறித்து அனுப்பப்படுகிற ஏவுகணைகளின் மீது சத்தியமாக, வல் ஆசிபாத்தி அஸபா, வேகம் வேகமாக வீசப்படுகிற அணு ஆயுதங்களின் மீது சத்தியமாக, வல் ஃபாரிகாத்தி ஃபர்கா, செய்திகளை பிரித்து கொடுக்கிற ஃபேக்ஸ் டெலக்ஸின் மீது சத்தியமாக, வல் முல்கியாத்தி திக்ரா, சொன்னதை அப்படியே சொல்லுகிற கணிப்பொறியின் மீது சத்தியமாக,
இதெல்லாம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. இன்னமா தூ நல்ல வாக்கை, இந்த வாக்களிக்கப்பட்ட எல்லாம் ஒரு நாள் வரும் என்கிறார்கள், நபிக்கு சொல்லுகிறார். குர்ஆனில் இல்லாத கதைகள் இல்லை. இது ஒன்று இருந்தால், அதனாலதான் ஆலிம்சா இதை ஒன்றை படிச்சுக்கிறதுனால இவர் தான் டாக்டர், இவர் தான் இன்ஜினியர், இவர் தான் வக்கீல், எல்லாம் ஒரே இவர்கிட்ட நேரம் போவாங்க. அதற்கு எங்கேயோ பார்த்து ஒன்றும் சரியில்லை, உடனே இவர் அல்கந்து சூறாவை தான் ஓதி புதுவாரு, எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் சரியத்தின் வக்கீல் இல்லையா? உலகத்தில் டாக்டர் வேலையை மட்டும் பார்ப்பாரு, இன்ஜினியர் வேலையை மட்டும் பார்ப்பாரு, வக்கீல் வேலையை மட்டும் பார்ப்பாரு. ஆனா இவர் குறைவான ஊதியத்தில் எல்லா வேலையும் பார்ப்பார். ஏன்னா எல்லாம் நிறைந்த குர்ஆன் இவர்களுக்குள் இருக்கிறது. ரெண்டு பேருக்கு சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, இவர் அவருக்கு பிடிக்கலங்கிறாரு, அவர் இவர் பிடிக்கலங்கிறாரு. என்ன செய்யறாங்க? ஒருத்தர் தலாக் வராமல், ஒருத்தர் குலா கேட்பாரு. அதுக்கெல்லாம் என்ன சட்டம், எப்படி கொடுப்பது, சொத்து பிரச்சனைகள் என்ன, எந்த விதத்தில் தீர்த்துக் கொள்வது, அத்தனையும் ஒரு ஆள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெண்மணி வந்தார், என் சகோதரன் இறந்து போய்விட்டான், 600 திரகத்தை விட்டுவிட்டு இறந்திருக்கிறான், ஆனா அநியாயமா எனக்கு 1 திரகம் தான் கொடுக்கிறான், 600ல ஒண்ணு. இது என்ன காரணம்? அவர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்களா, குர்ஆனை மொத்தமாக பெற்றவர்கள், இறந்து போன ஒரு சகோதரனுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கா? ஆமா இருக்கு. அம்மா இருக்கா? ஆமா இருக்கு. மனைவி இருக்கா? இருக்கு. 12 சகோதரர்கள், நீ ஒரு சகோதரியா? எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அப்ப உனக்கு ஒண்ணுதான் போக மாட்டாங்க. செய்வதி என்றா சொல்லுகிறார்கள், என்னுடைய தொடை 2ஆகி விடும் என்று நான் பயந்து விடுகிறேன். அவ்வளவு கஷ்டமான குர்ஆனை பெருமானார் நமக்கு இலகுவாக்கி கொடுத்திருக்கிறார். புரிஞ்சு இலகுவாக்கி கொடுத்திருக்க இல்லையா? எல்லா மின்சாரத்தையும் நான் வாங்கி, ஆனா மற்றவைகளை குளிர்ச்சியாக பாதுகாக்க, தக்காளியை வைக்கிறோம், கத்திரிக்காய் வைக்கிறோம், வெட்டிக்காய் வைக்கிறோம், குளிர்ச்சியாக அத்தனை கஷ்டத்தையும் தாரசு நான் வாங்கி நமக்கு குளிர்ச்சியாய் குர்ஆனை கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? தண்ணீரும் குர்ஆனும் எவ்வளவு ஒற்றுமை! அல்லாஹ் அக்பர். இறந்து போன பூமியை மழை நீர் வந்தவுடன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற விதைகளை தட்டி எழுப்பி செடியாக, கொடியாக, மரமாக உருவாக்குவதை போல நீங்கள் குர்ஆன் இருப்பதாக மனித சமுதாயத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிற சமூகத்தை தட்டி எழுப்பத்தானே இத்தனை முயற்சிகள். எதற்காக உங்களுக்கு பட்டம்? 2 பேர்கள் எதற்காக செல்கிறீர்கள்? இறந்து போன இதயங்களை ஹயாத்தாக்க, இறந்து போன பூமியை மழை ஹயாத்தாக்குவதை போல இறந்த இதயங்களை நீங்கள் ஹயாத்தாக்குவீர்கள். அல்லாஹ் அக்பர். பெருமானார் எத்தனை இதயங்களை ஹயாத்தாக்கினார்கள். வரலாறுகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். துஃபைல் இப்னு அம்ர் தௌசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசுகிறார்கள். முஹம்மத் ஒரு மஜ்னூன், பைத்தியக்கார். உடனே அங்க இருக்கிற ஒரு டாக்டர், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டர், நேரா துஃபைல் நேரா அபூஜஹல்கிட்ட போயிட்டார். ஏதோ முகமது பைத்தியம்னு சொல்றாங்க, நான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பேன். அப்ப அபூஜஹல் சொன்னா, அவர் ஒரு வித்தியாசமான பைத்தியம். என்ன வித்தியாசமான பைத்தியம்? போய் கொண்ட மாதிரி ஒரு 4-5 டாக்டர் போனாங்க, போன ஆளையும் சேர்த்து பைத்தியம் ஆக்கிடுவார், அவர் மேல பைத்தியம் ஆக்கிடுவார். இல்ல நான் கண்டிப்பா போவேன். சரி, காதுல பஞ்சை வச்சுட்டு போகும். 2 காதலையும் பஞ்சை வச்சு திணிச்சு துஃபைல் இப்னு அம்ர் தௌசி பெருமானாரிடத்திலே பேசச் செல்கிறார். மன் அன்த மா அன்த, 2 கேள்வி தான் கேட்டேன். நீங்க யார், என்ன சொல்றீங்க? பெருமானார், ஆனா முஹம்மது பின் அப்துல்லா, நான் அப்துல்லாவின் மகன். மா அன்த, அல்கம்து சூறாவை தான் ஓதுனாங்க பெருமானார். பஞ்சு பறந்தது, நெஞ்சு திறந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். இல்லையா? எது மாற்றியது இதயத்தை? எது மாற்றுகிறது? குர்ஆன். எப்படி தண்ணீர் மாற்றியதோ மாற்றுகிறது. எவ்வளவு பெரிய கல்நெஞ்சக்காரர்களையும் பெருமானார் கரைத்தார்கள். வரலாறு ஒரு கிராமவாசி வந்துட்டு இருக்காரு ஒட்டகத்துல. அவங்க கறி வாங்கினா அரபுகள் அன்னைக்கு இன்னைக்கு நம்ம மாதிரி 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்க மாட்டாங்க. அரபுகள் கறி வாங்கினா ஒரு சப்பா ஒட்டகத்துல ஒரு முன்
தொடை ஒரு 8 கிலோ 10 கிலோ ஒன்றா வச்சு ஃப்ரீசரில் திணிப்பான். அதே மாதிரி கிராமவாசி கறியை வாங்கிட்டு வர்றான். ரசூலுல்லாஹும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு போய் அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்க, என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலே வானா கிராமவாசி, நானும் கோவக்காரன் அந்தாலும் கோவக்காரன், 2 பேருக்கு ஒத்து வராது, வானம் இல்லை போய் சொல்லுங்க. நேராக உமர் ரலியல்லாஹு கீழே இறங்கிட்டாங்க. அல்லாஹ் அஹத் வஹாதா முஹம்மத் ரசூல் முத்தாவர உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அடியை வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. இதுவரைக்கும் நான் அடித்துத்தான் பழக்கம், ஆனால் என்னை ஒருவர் அடித்து விட்டார், யக்தீன் யா ரசூலல்லாஹ், அவரை கொடுத்தான், அனுமதி கொடுங்கள் நாயகமே, அவர் கழுத்தை எடுக்க வேண்டும், அனுமதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வாங்க ரசூலுல்லாஹ் போய் பேசுறாங்க. அல்லாஹ் ஒருவன். உடனே அந்த கிராமவாசிக்கு வந்ததே கோபம். என்றைக்குமே பெருமானாரினுடைய வார்த்தைகள் அத்தனையும் மென்மை, வந்ததே கோபம். தூக்கி அந்த கரியை தூக்கி போட்டாங்க கீழே. கிராமவாசி, இது ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்கிறேன், இந்த மாமிசம் ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்கிறேன். பெருமானார் மாமிசத்தை பார்த்து கேட்கிறார்கள், மன் தஅபுத், நீ யாரை வணங்குகிறாய்? மாமிசம் சொன்னது, அல்லது சமாதி அரசு, எவன் வானத்திலே தன் அரிசி வைத்திருக்கிறான், வபில் பஹரி சபீலா, எவன் கடலிலே பதையினை துடித்திருக்கிறான், அந்த ஏழை இறைவனை நான் வணங்குகிறேன். செத்த மாமிசம். கிராமவாசி துடிக்கிறான். அந்த மாமிசத்தை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், மன் அன, நான் யாருன்னு கேட்டார்கள். அந்த மாமிசம் சொன்னது, அந்த அஹ்மத், அந்த முஹம்மத், அந்த மஹ்மூத், அந்த தாஹா, அந்த முதத்திர், அந்த முபஷிர். அவ்வளவுதான். அந்த கிராமவாசி அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னைக்கு ரசூலுல்லாஹ். அந்த இடிந்து போன இதயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக்கினார். இதை போலதான் மழை நீரை போல இடிந்து போன சமூகத்தில் நிறைய இதயங்கள் இருக்கிறது. அதிலே குறிப்பா இன்னைக்கு இணையதளத்தின் காலம். எல்லா இணையதளத்தோடு இணைந்து இருக்கிறார்கள் இல்லையா? இப்ப 4 இமாம்னா ஒரு ஆளுக்கும் தெரியாது. அபூ ரஹ்மத்துல்லாஹி யார்கிட்ட கேட்கலாம், இமாம் ஷாஃபிஈனா யார்கிட்ட கேட்கலாம்? இன்னைக்கு தெரிஞ்ச ஒரே இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹ், ஒரே இமாம் அவங்கதான். எதை எடுத்தாலும் அது ரஹ்மத்துல்லாஹ் நானத்துல்லாஹ் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஹஜ்ஜாஜ் முல் யூசுப் மாதிரி இருக்கு, அது என்னன்னு விளக்கல இல்லையா? இன்னைக்கு முன்னால் உள்ள பழமொழிகளில் நிறைய பழமொழியை எடுத்து விட்டாங்க. மாதா பிதா குரு தெய்வம் இருச்சா இல்லையா? இன்னைக்கு அது இல்லை. மாதா பிதா கூகுள் தெய்வம், அந்த குரு கணக்கு என எதை கேட்டாலும் சொல்கிறது. இப்படி ஒரு சிக்கலான காலம். குழந்தைகளுக்கு கதை சொல்ல பெரியவர்கள் இல்லை. அதனால் சிங்கமும் புலியும் கதை சொல்கிறது. அதுதான் இந்த குழந்தைகளுக்கு பிடித்து போயிருக்கிறது. நரி கதை சொல்லுகிறது, பூனை கதை சொல்லுகிறது, கேமிலே வந்து கதை சொல்லுகிறது. அதனால் இந்த குழந்தைகளுக்கு மனித சஞ்சாரமே பிடிக்கவில்லை. ஒரு வித்தியாசமான உலகம். யாரும் முகம் கொடுத்து பேச தயாராக இல்லை. இல்லை, எல்லாம் இணையதளத்தோடு இணைந்திருக்கிறார்கள். எனக்கு நடந்ததையே சொல்லுவேன். ஒரு வீட்டுக்கு போனா ஒரு பையன் 6வது படிக்கிற பையன் டிவியில ஏதோ ஒரு பாட்டு பார்த்து கொண்டு இருக்கிறான். என்ன பார்த்தோன்னு ஆஃப் பண்ணிட்டான். பரவாயில்ல எழுந்துறீங்களா? அந்த ஒரு அண்ணன் வந்தான், ஏன்டா ஆஃப் பண்ண? நான் அஜரத்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன். தெளிவாக இருக்கிறாங்க, அஜரத்து கெட்டு போயிடக்கூடாது, அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். அன்பிற்குரியவர்களே, இந்த காலத்தில் இந்த இதயங்களை சரிபடுத்த வேண்டிய வேலையை தண்ணீர் செய்வதை போல நீங்கள் செய்ய போகிறீர்கள். தண்ணீருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. பல மரங்களை உருவாக்கும், பல மரங்களை உருவாக்கும். ஒரே மழைதான், ஆனால் இது ஆப்பிளும் விளையும், ஆரஞ்சும் விளையும், மாதுளையும் விளையும், எல்லாம் விளையும். இதை போலதான் சமூகத்திலும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். சில பேர்களின் உள்ளம் ஆப்பிளை போல இனிமையாய் இல்லையா? சில பேர்கள் பலாமரத்தை போட்டு கடுகள் என்று இருப்பார்கள். உள்ளே உள்ளம் பார்த்தால் இனிப்பான சுவைகளாய். நீங்களும் பல பேர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது.
உருவாக்குகிற போது மென்மையை கடைபிடித்து நீங்கள் உருவாக்க. கடினம் என்றைக்கும் வாழ்க்கையில் கை கொடுத்தார். சமூகத்தின் தெருக்களை சந்திக்க போகிறீர்கள், மக்களை பார்க்க போகிறீர்கள். அப்படி போகிற போது ஆயிஷா எனக்கு தெரியும் என்று போலீஸ்காரன் வேடத்திலே சென்றாலும் நீதிபதியின் தோற்றத்திலே சென்றாலும் நடக்காது. அதனால் மென்மை. சமூகத்திற்கு செல்லுகிற போது தண்ணீர் எவ்வளவு மென்மையாக, தண்ணீர் ரொம்ப மென்மை இல்லையா? மென்மையாக இருக்கிற தண்ணீர் அடித்து அடித்து கடினமான பாறைகளை கூட என்ன செய்கிறோம்? கடினமான பாறைகளையும் அது சிதைத்துவிடும். அதனால மென்மைகள் தண்ணீருக்கு எப்பொழுதும் கிடைத்த பாதையில் ஓடும். தான் பாதை அமைக்க கிடைத்த பாதையில் ஓடும். நாமும் அப்படித்தான் அன்புக்குரியவர்களே, விட்டுக் கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் விட்டுக் கொடுத்தல் ரொம்ப முக்கியம். சமையலறை குறிப்பிலே கூட ஒரு செய்தி அழகாக போட்டிருந்தார். சமையல் குறிப்பில் இந்த தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியையும் எழுதுகிறார். தேங்காய் அவ்வளவு சீக்கிரம் விட்டுக் கொடுக்காது. மிக்சியில போட்டு அடிக்கும் போது கடந்த 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 கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு, ஆனால் விட்டுக் கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனா தக்காளி சட்னி அப்படி இல்லை, போட்டோன்னு இப்படின்னு உடனே ரெடியா. விட்டுக் கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போகுது. சட்னி கூட இந்த சமூகத்திற்கு இவ்வளவு பாடமா? அன்பிற்குரியவர்களே, இதே நேரத்தில் நீங்கள் பல்வேறு மனிதர்களை, தண்ணீர் பல்வேறு மரங்களை உருவாக்குவதை போல நீங்கள் உருவாக்க வேண்டும். தண்ணீருக்கு இன்னொரு தன்மையும் இருக்கிறது. நீச்சல் தெரியாமல் உள்ளே குதித்தால் மூழ்கி மூச்சை அடையும். நீச்சல் தெரியாம தண்ணிக்குள்ள இறங்கினா என்ன ஆகும்? குர்ஆனுக்குள்ளும் இப்படித்தான். குர்ஆன் தெரியாமல், குர்ஆனை பற்றி விளங்காமல், எனக்கும் தெரியும் குர்ஆன் என்று யாராவது இறங்கினான் அவன் மூர்ச்சியாகிவிட்டான். தன்னுடைய மன இஷ்டப்படி ஒருவர் தப்சீர் சொன்னார், பக்கத்து கத்த அவன் தவறடைத்து விட்டான். பெருமானார் சார், அது சரியாகவே இருந்தாலும் தவறி இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா, தண்ணீர் நெருப்பை அணைக்கும், இந்த குர்ஆன் நரக நெருப்பை அணைக்கும். நரக நெருப்பை அணைக்கும். இவ்வளவு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஒரு ஹாஃபில் 10 பேர்கள் நரகவாசிகளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். இந்த நிர்வாகிகளுக்கும் சமூகத்திற்கும் நான் சொல்லுகிறேன், இந்த ஆப்பிள் உருவாகிறது நம்ம லேசா நினைச்சிட முடியாது. குர்ஆனுக்கு நன்மை என்பது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. வார்த்தைக்கு, வாக்கியத்துக்கு அல்ல, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இந்த ஆப்பிள்கள் எப்படி உருவாகிறார்கள் தெரியுமா? 3 வருஷம் ஒரு 10 பேர் இப்பல்ல ஓதுறாங்கன்னா காலை 4 மணிக்கு எழுதுகிறார்கள், இரவு 10 மணிக்கு படுக்கிறார்கள். அப்ப எவ்வளவு நேரம்? 4 முதல் 10. கூத்தாநல்லூர்காரர்கள் கணக்கிலே கெட்டிக்காரர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். 4 முதல் 10 எத்தனை மணி நேரம்? 18 மணி நேரம். 18 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தை விட்டுருவோம். சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, தூங்குறதுக்கு. பாக்கி எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம் ஓதுகிறார்கள். 20 நிமிஷத்துக்கு ஒரு ஜுசு முடிச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு எத்தனை ஜுசு? 30 ஜுசு. 1 மணி நேரத்துக்கு 3 ஜுசு. 20 நிமிஷத்துல ஒரு ஜுசு முடிச்சிடலாம்னா 1 மணி நேரத்துக்கு 3 ஜுசு. 10 மணி நேரத்துக்கு 30. ஒவ்வொரு நாளும் எழுத்து வடிவத்தில் ஒரு ஹாஃபில் ஒரு குர்ஆன் ஓதுகிறார். ஒவ்வொரு நாள் இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு நன்மை, இந்த கபர்வாசிகள் எவ்வளவு ஆனந்தம் அடைகிறார்கள். அவன் 3 ஆண்டுகளில் பட்டம் பெறுகிற போது எழுத்து வடிவத்தில் 1000 குர்ஆனை உங்கள் ஊரில் உங்களுக்காக முடித்து விட்டு சென்றிருக்கிறார். இதுக்கு எவ்வளவு விழா எழுப்புவது, எவ்வளவு நன்றி பாராட்டுவது. இதுக்கு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்தானே ஒரு தலைவராக, செயலாளராக. இதுக்கு காலம் முழுக்க நின்று வழங்கினாலும்
அவ்வளவு வேலை இங்கே நடக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லுவேன். தண்ணீர் பஞ்சத்தை நீக்கும். தண்ணி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், தண்ணி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம். தண்ணீர் பஞ்சத்தை நீக்குகிறது. குர்ஆன் ஆன்மீக பஞ்சத்தை நீக்கும். எங்கு குர்ஆன் இருக்கிறதோ அங்கே ஆன்மீக பஞ்சம் வரவே வராது. இன்றைக்கு ஆன்மீக பஞ்சம், யாருக்குமே நிம்மதி இல்லை, யாருக்குமே சந்தோஷம் இல்லை. பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. இந்த குர்ஆன் எப்படி நீக்கும் தெரியுமா? குர்ஆன் உள்ள இருந்தா அல்லாஹ்ட்ட இருக்கிற அஞ்சும் இலவசமா கிடைக்கும். அது என்ன அல்லாஹ்ட்ட அஞ்சு? உலகத்தில் வேற யார்ட்டையுமே அது இல்லை. ஒன்று ரிஸ்க். ரிஸ்க் யார் தான் கொடுத்தானோ? அல்லாஹ் தான் கொடுத்தானோ. நாளைக்கு என்ன சாப்பிடணும் நம்ம சொல்ல முடியுமா? ரிஸ்க் அல்லாஹ் தான் கொடுத்தானோ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறையே எழுதுகிறாங்க. உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூத்தாநல்லூரே ஒரு ஆளுக்கு சொந்தமா இருந்தா அவரை எப்படி கூப்பிடுவோம்? நம்ம ஒரு ஆள் கூத்தாநல்லூரே அவருக்கு சொந்தம். ஏஜமா நல்லா இருக்கீங்க. நம்ம மாவட்டமே சொந்தமா இருந்தா மன்னரே நல்லா இருக்கீங்க. இந்தியாவே சொந்தமா இருந்தா அவர் பேரரசர், ஒரு உலகத்துக்கே சக்கரவர்த்தி.